ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான டிப்ஸு. முடி வந்து தண்ணி ஊற்றிந்து ஒரு 10 நிமிஷத்தை நல்லா சாஃப்டாக ஷைனிங்காக இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு மாதிரி ரஃப்பாக முருட்டாக இருக்கும். அதுக்காக என்ன மாதிரி டிப்ஸு நம்ம யூஸ் பண்ணாக்கா நம்ம முடி நல்லா ஷைனிங்காக நல்லா சாஃப்டாக இருக்கும்னு சொல்லிட்டுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையானது ஒரு முட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் நாட்டி முட்டை என்கிட்ட இருக்குது, நாட்டி முட்டை நான் எடுத்துருக்கிறேன். நாட்டி முட்டை தான் போடணும் இல்லை, நம்ம நார்மல் சாப்பிட்ற முட்டை கூட யூஸ் பண்ணலாம். இதில் வந்துட்டு அந்த வெள்ளை கரு இருக்கு இல்லைங்களா, அதுதான் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த மஞ்சள் கரு நம்ம தேவையில்லை, வெறும் வெள்ளை கரு. அடுத்து வந்து ஒரு வாழைப்பழம், அது எந்த வாழைப்பழம் இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா கருப்பாக ரொம்ப பழுத்து போயிட்டு இருந்தால் கூட அந்த வாழைப்பழத்தை எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வாழைப்பழம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு இந்த முட்டையில் இருக்கிற அந்த வெள்ளை கருவை மட்டும் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் எப்படின்னு. இப்போ இந்த மாதிரி ஒரு போல் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஒரு வாழைப்பழத்தை சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட பெரிய வாழைப்பழம் இருந்தால் பாதி போட்டு, நான் மீடியம் சைஸ் முடி இருக்கிறதுனால நான் ஒரு சின்ன வாழைப்பழம் எடுத்துருக்கிறேன். பெரிய வாழைப்பழம் இருந்தாக்கா அதில் ஒரு பாதி போட்டுக்கோங்க. இல்லை உங்களுக்கு ரொம்ப லென்த்து முடி இருக்குதுன்னா முழு ஒரு வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம். நான் இது மீடியம் சைஸாக இருக்கிறதுனால நான் ஒரு சின்ன வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இது மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு இங்கே லைட்டாக கொஞ்சம் மேலே ஓப்பன் பண்ணுற அளவுக்கு, ஏன்னா அந்த வெள்ளை கரு வர்றதுக்காக பாருங்கள். இந்த அளவுக்கு இப்படி ஓப்பன் பண்ணுறோம்னா இந்த வெள்ளை கரு வந்து நல்லா இதில் இப்படி வரும், அந்த மஞ்சள் வராது. அந்த அளவுக்கு தான் ஓப்பன் பண்ணிக்கணும். முட்டை இப்போது சொல்கிற நாட்டி முட்டை தான் எடுக்கணும் இல்லை, என்கிட்ட முட்டை இல்லாததுக்காக நான் எங்கள் வீட்டில் கோழி இருக்குது, நல்ல நாட்டி முட்டை யூஸ் பண்ணின்னு இருக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு ஃபுல்லு வெள்ளை முட்டைக்கரு வந்துடுச்சு. இந்த மாதிரி எடுத்துட்டு இப்போ இந்த வாழைப்பழமும் இந்த வெள்ளை முட்டைக்கரு இருக்குது. இப்போ இந்த மிக்ஸி ஜார் எடுத்து அந்த மிக்ஸி ஜாரில் இது போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அரைச்சி லாஸ்ட்டில் இது அப்படியே முடிக்கு அப்ளை பண்ணாதீங்க, ஃபில்ட்ரு பண்ணிட்டு தான் இது முடிக்கு சேர்க்கணும். இது சேர்க்குறது, இது நம்ம அப்ளை பண்ணுறதுனால இதில் நம்ம யூஸ் பண்ணுற எந்த ஷாம்பு இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணுறது இதில் சேர்த்துக்கலாம். அந்த ஷாம்பு சேர்த்துக்குன்னு நல்லா கொஞ்சம் ஃபுல்லாக நல்லா கலக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு உங்கள் முடிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரூட் எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். குளிச்சு ஒரு 1/2 hour இது உங்கள் தலையில வாழைப்பழம், இந்த வாழைப்பழப்பு இருக்கிறதுக்கு ஷைனிங் கொடுக்கும். முட்டியும் இந்த வெள்ளை கரு இருக்கிறதுனால இன்னும் நல்லா ஷைனிங் சாஃப்டாக இருக்கும், முடியை நல்லா வளர்ச்சி கொடுக்கும். அதனால நீங்கள் இது அப்ளை பண்ணும்போது இந்த பேக்கு இப்போ இது மிக்ஸி ஜாரில் போட்டு நான் அரைச்சி உங்களுக்கு காட்டுறேன். தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும். உங்களுக்கு பெரிய முடி இருந்தாக்கா ஒரு 2 முட்டை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன் நல்லா நைஸாக. இப்போது ஒரு போல் எடுத்துக்கலாம். இப்போ இதில் வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கணும். நம்ம அரைச்சிருந்து அந்த வாழைப்பழம் போட்டிருந்தா நல்லா கருப்பாக அப்படியே ஒரு மாதிரி கலராக மாறும். பாருங்கள், இந்த அளவுக்கு. ஏன்னா இது டைரெக்டாக அப்படியே நம்ம அரைச்சிட்டு அப்படியே நம்ம முடிக்கு அப்ளை பண்ணோம்னா அதில் இருக்கிற அந்த வாழைப்பழம் அந்த வெள்ளெல்லாம் முடியில் அப்படியே இதாகிக்கும். இந்த மாதிரி நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு, ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சிங்கன்னா தான் அந்த வாழைப்பழம் நல்லா நைஸாகும். பாருங்கள், நான் இப்போ நான் போட்டிருந்த வாழைப்பழத்தில் சும்மா இவ்வளோ தான் வந்துருக்குது. இந்த மாதிரி தான், இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சிக்கணும். ஏன்னா வாழைப்பழம் நம்ம கொஞ்சம் நேரத்தில் கட் பண்ணி வச்சாலும் ரொம்ப கலரும் மாறிடும், நல்லா கருப்பாக. பாருங்கள், இந்த அளவுக்கு இந்த முட்டை போட்டதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் மிக்ஸி ஜாரில், சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சதுனால இவ்வளோ இருக்குது. இப்போது இதில் வந்து தேவையான அளவுக்கு நான் கொஞ்சம் தண்ணி இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஷாம்பு மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், இதில் தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு மீடியம் சைஸ் முடி இருக்கிறதுனால ஒரு அளவுக்கு இதில் நான் ஒரு ஷாம்பு
சேர்த்துக்கிறேன். நான் கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு நான் யூஸ் பண்ணுறேன். என் முடிக்கு நான் இருக்கிறதுனால இது ஒரு 2 ஷாம்பு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பெரிய முடி இருந்தாலும் நீங்கள் எவ்வளோ ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ, இந்த முட்டை வெள்ளை கருவும் வாழைப்பழமும் நல்லா ஒரு இதுவாக நம்மளுக்கு சாஃப்ட்னஸ் நல்லா ஷைனிங்காக கொடுக்கும். இப்போ இதில் ஃபுல் மிக்ஸ் பண்ணிக்கின்னு நல்லா கலக்கிக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நுர வந்து இருக்குது. இந்த மாதிரி வெறும் முட்டை வாழைப்பழம் இந்த மாதிரி எடுத்து ஒரு லென்த்து முடி இருக்கிறதுனால ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால ஒரு ஃபுல் வாழைப்பழம் எடுத்துக்கலாம். இப்போ நான் இது எப்படி அப்ளை பண்ணுறது உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, இந்த மாதிரி போட்டு இது எடுக்கும்போது இந்த வாழைப்பழமும் அந்த முட்டை இருந்தாலும் ஒரு மாதிரி வளவளப்புன்னு இருக்கும். இருந்தாலும் இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த ரூட்டுங்களுக்கு இந்த மாதிரி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி அப்ளை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ரூட் எடுத்துக்கணும். இன்னொன்று, இது நீங்கள் அப்ளை பண்ணும்போது இந்த பேக் போடும்போது ஏதாவது உங்கள்கிட்ட யூஸ் அண்ட் த்ரோ நீங்கள் வேண்டாம்னு சொல்லிட்டு எடுத்துக்கிங்களா, பழைய நைட்டி இல்லை டாப்பு அந்த மாதிரி துணிங்க எதனா ஆயிடுச்சுன்னா எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இது முட்டை வந்து கவுளு வாசனை அடிக்கும். இந்த மாதிரி அங்கங்கே இந்த மாதிரி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி நீங்கள் தடவின்னு வந்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் இல்லை ஒரு அரை வராது நல்லா விட்டுடுங்க. ஆனால் தலையில் எண்ணெய் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு மீடியமாக இருந்துச்சு நீங்கள் எண்ணெய் போட்டிங்கன்னா பரவாயில்ல. ரொம்ப எண்ணெய் போட்டிருந்தீங்கன்னா இந்த பேக் போட்டால் வேஸ்ட்டு. உங்கள்கிட்ட வீட்டில் பழைய துணி ஏன் எடுத்து போட்டுக்கோன்னு சொல்கிறேன்னா உங்களுக்கு, இப்போ இது நம்ம இந்த பேக் போடுறதுனால அந்த முட்டை கவுளு வாசனை நம்ம துணி மேலெல்லாம் நல்லா படும். நல்லா துணி மேலாம் படம். இந்த மாதிரி போட்டு இந்த லாஸ்ட்டில் இந்த ரூட்டுங்களுக்கு இந்த மாதிரி எடுத்து இப்படி போடுங்க. இதெல்லாம் நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இப்படி போட்டு இந்த ஷாம்பு போட்ட பிறகு நல்லா இந்த மாதிரி லைட்டாக ஒரு மசாஜ் பண்ணுங்க. ஏன்னா அந்த ரூட்டில் நம்ம போட்டுக்கிறதுனால இந்த மாதிரி எல்லாம். ஏன்னா இது பேக் போடும்போது நான் ஒரு பழைய நைட்டியில் பழைய டாப்பு உங்களுக்கு வேண்டான்றது எடுத்து வச்சுருப்பீங்களா, அதை எடுத்து இது மாதிரி செப்பரேட்டாக பேக் போடுறதுக்காக எடுத்து வச்சுக்கோங்க 2-3. நான் இது பழைய நைட்டி தான். இது இந்த பேக் இந்த மாதிரி போடுறதுனால நான் அந்த டைமுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். இது செப்பரேட்டாக நான் வாஷ் பண்ணி வச்சுக்குவேன். ஏன்னா எல்லா துணியில போட்டால் எல்லாமே ஸ்மெல் அடிக்கும். இப்போ நான் இந்த அளவுக்கு போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 20 நிமிஷம் நல்லா அந்த பேக் நம்ம தலையில் ஊறின பிறகு அப்புறமா குளிச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ ஒரு ஷைனிங்காக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். என் முடி பாருங்கள் இன்னும் நல்லா சாஃப்டாக ஷைனிங்காக இருக்குது. இன்னும் நல்லா காயில் எனக்கு இன்னும் மீடியம் சைஸ் இருந்தால் தான் நான் ஒரு சின்ன வாழைப்பழம் எடுத்துக்கினேன். இன்னும் நல்லா காயணும். இப்போ நான் அந்த முட்டைவும் அந்த வாழைப்பழமும் போட்டதுனால இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு சாஃப்டாக சிக்கு வச்சுட்டு கொஞ்சம் நேரத்தான் ஆச்சு. எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குது. நல்லா ஸ்மூத்தாக நல்லா ஷைனிங்காக கொடுக்கும். இது இன்னும் நல்லா காஞ்சாக்கா இன்னும் நல்லா அவ்வளோ இதுவாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.